எப்ப நிதானமா பேசணும். கிளிப் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரீட்டைனர் போடலைன்னா பல்லு திரும்பவும் ஏடா கூடமா ஆகிடும் அப்படின்னா அப்புறம் ஏன் கிளிப் ட்ரீட்மெண்ட் போடாமலே சில பேருக்கு பல்லு நல்லா நீட்டாக வரிசையாக இருக்குது? யோசிக்கணும்ல. உங்கள் நாக்கு உதடு உங்கள் ஃபேஸில் இருக்கிற மசில்ஸை வச்சு உங்கள் முகத்தோட அமைப்பையே மாற்றலாம் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? உங்களோட கடைசி கடவாப்பல் ஞானப்பல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பல்லு முளைக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் எவல்யூஷன். அதனால அந்த பல்லு காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் உண்மை கிடையாது. உங்களோட ஃபுல் க்ரோத் பொட்டென்ஷியலுக்கு உங்களோட தாடை இன்னும் வளரல அப்படின்றது அதுக்கான அர்த்தம். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு செதுக்குன மாதிரி அழகாக இருந்த ஜாலைன் ஏன் நமக்கெல்லாம் இருக்க மாட்டேங்குது? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் தேடி கண்டுபிடிப்போம் வாங்க. இது டென்டிஸ்ட்ரி இன் தமிழ். நான் உங்கள் டாக்டர் ஹரிஷ். நமக்கு பலாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தவன் தான் ஏர்லி மேன்ன்றவன். ஆனால் அவனோட ஸ்கல்லை எடுத்து பார்க்கும்போது அந்த ஸ்கல்லோட ஷேப்பே சூப்பராக இருக்கே, ஆனால் நமக்கு அந்த மாதிரி இல்லை. அவங்க அந்த டைமில் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே கோர்ஸ் ஃபைபர்ஸ், அதாவது எதையுமே ஈஸியாக நம்மளால் இப்போ இன்றைக்கி சாப்பிட்டு அரை மணி நேரத்தில் வேலைக்கு போகிற மாதிரிலாம் அந்த டைம் கிடையாது. நார்மலாக அவங்க தேவையான கேலரிஸ் அவங்க சாப்பிட்றதுக்கே ரா மீட் ரா வெஜிடபிள்ஸ் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாளடைவில் குக்கிங் வந்துச்சு, ஈஸியாக சாப்பிட ஆரம்பித்தோம். அதனால நம்ம ஜா மசில்ஸ் இந்த அளவுக்கான ஃபோர்ஸை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு வகையில் நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணிச்சு, நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கம்மியான சாப்பாடுலேயே கிடச்சிச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த ஜா மசில்ஸ்க்கு தேவையான ஒர்க் அவுட் போகலை. உடம்புல இருக்கிற எந்த மசிலாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு அந்த மசிலை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மசில் ஹைப்பர்ட்ரோஃபி ஆகும். அதே மாதிரி தான் நம்ம ஜா மசில்ஸுமே. மசில் எந்த அளவுக்கு வேலை செய்தோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜா மசில் ஸ்ட்ராங்காக வேலை செஞ்சால் தான் நம்ம ஃபேஸில் இருக்கிற போன்ஸ் எல்லாமே ஷேப்பாக அழகாக வளரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒரு மசில் இருக்குது. அந்த மசில் நம்ம சூ பண்ணுற ஆக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப் ஃபுல்லாகவே சாஃப்டான டயட்டை மட்டுமே தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மசில்ஸ்க்கு போதுமான ஒர்க் அவுட் போக போகிறது கிடையாது. ஜிம்முக்கு போகாமல் இருக்கிற ஒருத்தருக்கு பைசப்ஸ் அந்தளவுக்கு பெருசாக இல்லையோ அதே மாதிரி தான் ஹார்டான ஃபுட்ஸை ரொட்டீனாக சாப்பிடாத ஒரு ஆளுக்கு இந்த மசில்ஸ் ப்ராமினெண்ட்டாக இருக்காது. முகத்தில் ஒரு போன் அழகாக வளரணும் அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற மசில்ஸ் நல்லா வேலை பார்க்கணும். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, போன்ஸ் டு நாட் க்ரோ, போன்ஸ் ஆர் க்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலும்புகள் தானாக வளராது, அதை சுற்றி இருக்கிற சதைகள் தான் அந்த எலும்பை வளர்க்கும் அப்படின்ற மாதிரி பொருள். மியூவிங் அப்படின்றது என்னென்னா, தாடை எலும்பை சுற்றி இருக்கிற மசில்ஸுக்கு சில ஒர்க் அவுட்ஸ் கொடுக்குறோம். அந்த ஒர்க் அவுட்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மசில்ஸ் டோன் ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது. உங்களுடைய அப்பியரன்ஸ் இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டும். ஸோ இந்த சீரீஸில் இதுக்கு மேலே வர வீடியோஸில் எப்படி ஒவ்வொரு மசிலையும் நம்ம டோன் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்மளை கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வெளியே காமிச்சிக்கலாம் அப்படின்றத இந்த சீரீஸ் தொடர்ந்து பார்த்தா கற்றுக்கலாம். ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ட்ரெண்டுன்றது எப்பயும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கருப்பாக இருக்கிறது அழகுன்னுவாங்க, வெள்ளையாக இருக்கிறது அழகுன்னுவாங்க, திடீர்னு குண்டாக இருக்கிறது அழகுன்னுவாங்க. இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கணும், இல்லை நீங்கள் ஏதோ கம்மியாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். உண்மையான அழகு அப்படின்றது உங்களோட கேரக்டரில் தான் இருக்குது, ஃபேஷியல் அப்பியரன்சஸில் கிடையாது. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் கற்போம், கற்பிப்போம்.